ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரிவா சரணம். வரக்கூடிய ஆகஸ்ட் 31 மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியில் காஞ்சி மகான் மகாபரிவா கூறியது போல இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு தானாகவே நடக்கும். இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் காலையில் எழுந்தவுடன் அவசரப்படாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு முதல் விநாயகப் பெருமானை மனதில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எழுந்தவுடனே நினைக்க வேண்டும், பல் துலக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. எழுந்து அமர்ந்தவுடனே சமணங்கள் போட்டுக்கொண்டு நீங்கள் விநாயகப் பெருமானை நினைத்து ஓம் கம் கணபதியே என்கிற மந்திரத்தை 11 முறைகள் கூறி அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், தடைகள், தேவையில்லாத பயங்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் இருக்க வேண்டும். குறிப்பா குளிப்பதற்கு முன் ஒரு கைப்பிடி அருகம்புல் மற்றும் சிறிதளவுக்கு மஞ்சளை எடுத்துக் கொள்ளுங்கள். அருகம்புல்லை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு மஞ்சளுடன் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சிறிது நேரம் உடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள். பின்னர் அந்த தண்ணீரை குளிக்கக்கூடிய நீரில் கலந்து வழக்கம் போல நீங்கள் குளித்து வரலாம். தலைக்கு ஊற்றக்கூடிய நீரிலும் சிறிதளவு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த நீரை உடலில் ஊற்றும் பொழுது மனதிற்குள் விநாயகப் பெருமானை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி நல்ல எண்ணத்தையும் தெளிவான பாதைகளையும் அருள வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அருகம்புல் என்பது விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிரியமானதாக பக்தி மரபில் கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனாலேயே சங்கடகர சதுர்த்தி நாளில் அருகம்புல்லை நினைத்து செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு தனி சிறப்பு என்பது நிச்சயமாகவே இருக்கும். மஞ்சள் என்பது மங்களம், தூய்மை, நல்ல சக்தி ஆகியவற்றின் அடையாளமாகவே பாரம்பரியமாகவே இந்த மஞ்சளானது பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இரண்டையும் சேர்த்து குளிப்பது முதலில் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி விநாயகரின் அருளை வேண்டி அந்த நாளை தொடங்கக்கூடிய ஒரு ஆன்மீக வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நாளில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விநாயகப் பெருமானின் அருளால் நிச்சயமாகவே தவிர்க்கப்படும். மகாபெரிவா அருளிய ஆன்மீக சிந்தனையை போலவே பார்த்தால் பரிகாரம் என்பது பொருளை மட்டும் நம்பி செய்வது கிடையாதுங்க. நம்மளுடைய மனதை மாற்றிக்கொண்டு இறைவனை நம்பிக்கையுடன் நினைப்பது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதனாலேயே இந்த குளியல் வெறும் வழக்கமாக செய்யாமல் மனதில் இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, பயம், தேவையில்லாத கவலைகள் ஆகியவற்றை விட்டுவிட்டு இனிமேல் நல்லதே நடக்கட்டும், நாம் நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்து வந்தால் மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல எண்ணங்கள் பெருகும், தடைகள் விலகும், முயற்சிகள் தெளிவு ஏற்படும் என்று நீங்கள் விநாயகரம் வேண்டி இதை மட்டும் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் தானாகவே ஏற்படும். இந்த பரிகாரத்தின் நோக்கம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் மாறிவிடும் என்று கூறுவது மட்டும் கிடையாது. ஆனாலும் ஒரு புனிதமான நாளில் தூய்மையான குளித்து இறைவனை நினைத்து நல்ல எண்ணத்தோடு நாளை தொடங்குவது மனதிற்கு நம்பிக்கைகளையும் அமைதிகளையும் தரக்கூடிய ஆன்மீக நடைமுறையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். இந்த ஆகஸ்ட் 31 மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த அருகம்புல் அதனுடன் மஞ்சள் குளியல் செய்து அதன் பிறகு விநாயகரை வழிபட்டு என்னுடைய சங்கடங்களின் என்னுடைய குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியம், அமைதி, முன்னேற்றம் அருள வேண்டும் என்று மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடிக் கொடுக்கும். இந்த ஒரு நாளில் இதனை மட்டும் தவறாமல் செய்து பாருங்கள். மறக்காம நம்முடைய மகாபெரிவா சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம்.